கடை சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து நோட்டீஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 2000+ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வந்து ஷார்ட் நோட்டீஸ் இருக்குது. ப்ரீஃப் நோட்டீஸ் வந்து நான் வந்து வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். இதில் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் எவ்வளோ ஜாப் என்ன இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 விதமான போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சாலரியே பாருங்கள், பேசிக்லேயே உங்களுக்கு வந்து 50 ஆர் ஓவர் 20 அந்த இதில் வந்து எபோவில் வந்து 70 கிட்டத்தட்ட 60 அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து இருக்குது. பார்த்துங்க. ஷார்ட் நோட்டீஸ் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் வாரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட்டீஸ் விட்ட நாள் 28 அடுத்த மாதம் வந்து டேட் வரை இருக்குது. ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நகல் பரிசோதகர் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லி ஒரு 60 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 10,500 71,900 வரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ வேகன்சி என்னன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் நம்மளுடைய சேனலில் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வேணுங்கிறவங்க லிங்க் தரேன். அது வந்து இது ஒன்றுங்க நான் தனித்தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங் நம்ம உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோம்னா நான் சொல்கிற வெப்சைட் லிங்க் வந்து டெலகிராமில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் உள்ளேக்கு போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 38 டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். 18 விதமானு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நகல் வாசிப்பார் ரீடர்னு சொல்லி ஒரு 11 வேகன்சி. முதல்நிலை சீனியர் பிளேயர்னு சொல்லி ஒரு 100. இளநிலை பெற்ற ஜூனியர் ஃபார் ஃபிலிம் பர்பிக்ஸ் அண்டு சேவர் அப்படின்னு சொல்லி 242 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அப்புறம் கட்டண எழுத்தாளர் ப்ராசஸிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சி. ஒளிக்க எடுப்பவர் எக்ஸ்ரே ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேகன்சி சொல்லி ஒரு 27 வேகன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காப்பி அட்டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அலுவலக உதவியார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு 638 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தூய்மை பணியாளர் கிளீனர் எசன்சி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு 202 கொடுத்துருக்காங்க. தோட்ட கார்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 12 வேகன்சி கொண்ட இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு 451 வேகன்சி வந்து கொடுக்கும். அதுக்கு எல்லாமே குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 8th 10th முடிச்சிருந்தாலே போதும் தான். வேறு எவ்வளோ டிகிரி 12th எதுவுமே தேவையில்லை. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாவே ஒன்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொருக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஜாபுக்கு இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். அதை பற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து இணையதளத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து 27/5/2024 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து நீங்கள் அதுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து உங்களுக்கு வந்து டேட் இருக்குது. அடுத்த மாதம் மே மாதம் 27 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 20 அப்புறம் வாட்ச்மேன் அண்ட் மெஷல்னு சொல்லி மசால்ஜ் அப்படின்னு சொல்லி 18 கொடுத்துருக்காங்க. சீப்பர் அதாவது தூய்மை பணியாளர் மாசல்னு சொல்லி ஒரு வேகன்சி. அப்புறம் வாட்டர் மேன் அதுக்கப்புறம் வாட்டர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேகன்சி. லேடிஸ்க்குமே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் மாஸ்ஜால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சி 402 கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பற்றி தெரியல தெளிவாக. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த வெப்சைட்டு. இது வந்து வெப்சைட் நேம் வந்து mhtngov.in mhc.dn அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஒன்ஸ் இந்த இதுக்குள்ளே வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன வேகன்சி இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிரைவர் வேகன்சி வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 10 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டேட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே டேட் தான். நோட்டிஃபிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 27 முன்னாடி சொன்ன மாதிரி 27/5/2024 தமிழ்லேயும் இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. எதில் எலிஜிபிள் இருக்கோ அதை வந்து பார்த்துங்க. அதுக்காண்டி காப்பீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளீனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினர். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு வேறு டிஸ்ட்ரிக் நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்து பார்க்குறேன். அதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்னு கொடுத்துருக்காங்க. சீனியர் பெலிஃபின் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சி. கிளீனர் ஒர்க்கர் அப்படின்னு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணி வேகன்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிடிஎஃப் வந்து சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் வேகன்சியை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து டேட் எல்லாமே காமன் தான். 27/5 தான் லாஸ்ட் டேட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் டேட்டு வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. 28/4 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிரைவர் ஒன்லி வந்து இது ஒன்று இருக்கேன். உங்களுக்கு என்ன வேகன்சி இதாக இருக்கோ, சீப்பராக இருக்கட்டும், ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எந்த இதில் வந்து உங்களுக்கு இது இருக்கோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து உள்ளேக்கு வந்து இது ரீச் பண்ணி பாருங்கள். நான் வெப்சைட் சொன்னால இதான் www.mhtngov.in அந்த வெப்சைட்லாம் நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லெவல் எந்த லெவலில் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் அதாவது ஸ்பேஸ் ஸ்கேலை பொறுத்தவரை 19,950 டு 71,900 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்தளவில் ஒரு இதுக்கு வந்து முதல்ல 37 வயசு தான் உங்களுக்கு அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட் வந்து 1/7 டேட்டுக்குள்ளே நீங்கள் அதுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கேட்டகரி ஒவ்வொரு இதுக்கு வந்து இருக்காங்க. அதர் அண்டு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரையில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தே ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதர் த கேண்டிடேட் எஸ்சிஎஸ்டி ஹூ இஸ் த 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசபிலிட்டி கேண்டிடேட்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் வந்து தனியாக இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 55 வரை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் தனியாக வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து பிடிஎஃப்லேயே செக் பண்ணால் தமிழில் சப்போஸ் இங்கிலீஷ் தெரில அப்படின்னா டிரைவருக்கு என்ன வேகன்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 8th மட்டும் தான். 8th நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். லைசன்ஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட. டிரைவிங் லைசன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் இஷ்யூட் பை இருந்தால் மட்டும் போதும். ப்ராக்டிக்ஸ் எக்ஸசைஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்கா என்னன்ட்டு செக் பண்ணுவாங்கள்ல. 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொவைட் த வெஹிக்கிள் நாட் லெஸ் தென் த 5 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சரியாக தெரில. அது வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் 500 வந்து நீங்கள் அன்ரிசர்வ்ட வந்து பிசி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நோ ஃபீஸ் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அது ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ன் வைஸ் இருக்குங்க. ரிட்டன் டெஸ்ட் ஆப்டிடியூட் அது OMR ஷீட் மெத்தடில் இருக்கும். 100 கொஷின் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் டிரைவிங் பற்றி வைவா வைஸ் கேட்பாங்க. இப்போ டிரைவிங் சம்மந்தமாக என்ன இது இருக்குது, இது நார்மலாக வண்டியில் சேஃப்டி எப்படி மாற்றுவீங்க, வீல் எத்தனை போல்டு அந்த மாதிரி வந்து இன்ஜின் சம்மந்தமான ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப மைனூட்டாக கேட்க மாட்டாங்க. ஒரு ஓவராலாக பேசிஸாக வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் பார்ட்டின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுகள் வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் அந்த சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் இங்கிலீஷ் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. 2 hours வந்து மொத்தம் எக்ஸாம் இருக்குது. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 மார்க்கு வந்து 50 கொஷின் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஆல் ஓவர் 102 வந்து நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து அதாவது ஜஸ்ட் நீங்கள் வந்து 20 எடுத்தால் தான் பாஸ். அதாவது தமிழில் 20 எடுக்கணும். அந்த ஜென்ரல் நாலேஜ் பாஸ் அதாவது 2 இதுலேயும் 40 எடுத்தால் நீங்கள் வந்து மினிமம் வந்து அந்த இதை ரீச் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, இந்த 50ல் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதாகும். ஏன்னா மினிமம் அதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் சேனல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிலபஸ் என்னென்ன கேட்போம். அது வந்து பார்ட் ஏ ஜென்ரல் தமிழில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ்லேருந்து கேட்போன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. என்னென்னு சரியாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்ட் பியை பொறுத்தளவில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு டிரைவிங் தேரம் டிரைவிங்கை பற்றி ஏதாவது தேரி கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டிரைவிங் செக்கிங் அப்புறம் ஜோன் விஷன் அப்படின்னு வந்து நிறையா வந்து டிரைவிங் சம்மந்தமான இதே கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனர்ஜி எமர்ஜென்சியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நியூமரிக்கல் ஆக்ஷன் ஆப்டிடியூட் டிரைவிங் ஸ்கில்லு அப்புறம் ரிப்பேர் பண்ணுறது எப்படி அது சம்மந்தமாக வந்து சில பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பார்ட் ஏ பார்ட் பி நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. 40% வந்து மார்க் எடுக்கணும். மினிமம் குவாலிஃபை மார்க் 20 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து சூஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த லெவலில் முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கண்டக்ட் பண்ண நான் சொன்ன மாதிரி 70 மார்க்குக்கு மினிமம் குவாலிஃபை மார்க் 28 எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் எடுத்தால் நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம். 28 மார்க் மேலே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இல்லைன்னா 1:5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஓவராலாக வண்டி ஓட்டி காட்டுறதா இருக்கட்டும், நார்மலாக என்னென்ன அந்த இதை பற்றி வண்டியோட இது ஐ ஃபிட்னஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து வைவா கொஸ்டினில் வந்து 1:3 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவோம். ரிட்டன் எக்ஸாமில் இருந்து நீங்கள் வந்து அப்புறம் 2வது ஸ்டேஜில் வந்து செலக்ட் ஆகிறீங்களே, அதாவது மேலே இது பண்ணியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட், அதில் வந்து 1:3 ரேஷியோவில் வந்து வைவாவுக்கு நாங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைவாவில் ஹைகோர்ட்டில் வந்து இது என்ன இருக்குது, மதராஸ் கோர்ட்
வண்டி சம்மந்தமாக வந்து கேட்பாங்க. என்ன அதில் ரிப்பேர் வந்தால் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்தளவுல நம்ம ஆல் ஓவர் சென்னை எந்த இதில் வந்து கொடுக்குறோம் தெரியல. நியர்பை இது வந்து எதுவும் எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றி வந்து எதுவும் வந்து அவங்க சொல்லலை. அது கொரியர் ஏதாவது அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வரும்போது மேபி எந்த இடத்துல வந்துன்னு சொல்லலாம். இல்லைனா அப்ளை பண்ணும்போது அப்ளை வீடியோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உள்ளேக்கு போய் ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வீடியோ வந்து போடும்போது ஒன்ஸ் நீங்கள் மறந்துடாதே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதுங்க. ஏன்னா 8th 10th படிக்காத ஆளுகளே இருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு இது பண்ணுங்கள். 500 ஃபீஸுன்னு வந்து பார்க்காதீங்க. ஒரு சான்ஸில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை 27/5 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து உடனே குயிக்காக நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வேறு ஸ்டேட் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் வந்து சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நல்ல லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு